இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலாக்கா தேர்தலில் கூட்டணிக்கு புதிய பேச்சு. அப்துல் ரவூப்பை சந்திக்கிறார் சைஃபுடீன். மலாக்கா மாநில தேர்தலில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்க மலாக்கா முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுஃபை சந்திப்பதற்கான வாய்ப்பை பக்கத்தான் ஹரப்பான் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் நிராகரிக்கவில்லை. அப்துல் ரவுஃப் நியூசிலாந்திற்கான அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்து நாடு திரும்பிய பின்னர் இந்த சந்திப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாக சைஃபுடீன் தெரிவித்தார். மலாக்கா தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் ஒத்துழைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்றும் அவர் கூறினார். இதனிடையே மலாக்கா மாநில தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு தங்களது கூட்டணி தயாராக இருப்பதாக பர்சா நேஷனல் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் ஹமீடி அண்மையில் தெரிவித்திருந்தார். வெற்றி பெற்ற தொகுதிகளை சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமிருந்து எளிதில் பறித்து கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடாது என்பதே பேச்சுவார்த்தையின் அடிப்படை கொள்கை என்றும் ஜாஹித் கூறியிருந்தார். இதனை வரவேற்ற பக்கத்தான் ஹரப்பான் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபட்சேல் மலாக்காவின் எதிர்காலம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த திறந்த மனப்பான்மை அணுகுமுறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். அடுத்து நடைபெறவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் ஜாசைகாவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டால் தாம் அரசியலில் இருந்து விலக தயாராக இருப்பதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே எச்சரித்துள்ளார். மலாக்காவில் ஜாசிகாவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான எந்த ஒரு முடிவும் தமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ மற்றும் பர்சா நேஷனல் தங்களது சொந்த அரசியல் கொள்கைகளையும் அடித்தளத்தையும் பாதுகாத்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அக்மல் சாலே வலியுறுத்தி உள்ளார். மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அக்மல் சாலேயின் இந்த எச்சரிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஹாங் மாநிலத்தில் பாரம்பரிய நிலம் என்ற சொல்லை தன்னிச்சையாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பஹாங் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். தீபகற்ப மலேசியாவில் குறிப்பாக பஹாங்கில் பூர்வ குடியினர் சட்டம் 134 பாரம்பரிய நிலம் என்ற தனிப்பட்ட நில வகையை குறிப்பிடவில்லை என்று அவர் தெரிவித்தார். அதற்கு பதிலாக சட்டத்தின் 6வது பிரிவின் கீழ் பூர்வ குடியினர் பகுதி, 7வது பிரிவின் கீழ் பூர்வ குடியினர் ஒதுக்கீட்டு பகுதி ஆகியவை மட்டுமே சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்பட்டுள்ளதாக சுல்தான் விளக்கினார். ஒரு பகுதி நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டதாகவோ அங்கு வசித்ததாகவோ கூறப்படுவதால் மட்டும் அது தானாகவே உரிமையாகி விடாது என்றும் சுல்தான் அப்துல்லா எச்சரித்தார். பஹாங்கில் நிலம் மற்றும் அத்துமீறல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருவது அரண்மனை மற்றும் மாநில அரசின் மீதான மக்களின் பார்வையையும் பாதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பூர்வ குடியினரின் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. அதேவேளை எந்த ஒரு நில கோரிக்கையையும் சட்டம், நிலப்பதிவு, அரசிதழ் அறிவிப்பு, எல்லைகள் மற்றும் வரலாற்று ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட உண்மைகளின் அடிப்படையிலேயே பரிசீலிக்கப்பட வேண்டும் என பஹாங் சுல்தான் வலியுறுத்தினார். சபாவில் உள்ள 4 குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5000த்திற்கும் அதிகமான ஆவணமற்ற பிலிப்பீன்ஸ் குடியேறிகளை விரைவாக நாடு திருப்பி அனுப்புவது குறித்து மலேசியாவும் பிலிப்பீன்ஸும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தின. வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தலைமையிலான குழு நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிலிப்பீன்ஸ் தூதரகம் மேற்கொண்ட ஆவண சரிபார்ப்பில் 1000த்திற்கும் அதிகமானோர் உடனடியாக நாடு திரும்ப தயாராக இருப்பது தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தடுப்பு முகாம்கள் ஏற்கனவே நிரம்பி வழிவதால் பிலிப்பீன்ஸ் அரசாங்கம் தனது குடிமக்களை விரைவாக அழைத்துச் செல்ல வேண்டும் என முகமது ஹசன் வலியுறுத்தினார். மேலும் சபாவில் உள்ள ஆவணமற்ற குடியேறிகளின் குழந்தைகளுக்கான கல்வி வசதிகள் குறித்தும் இரு நாடுகளும் விவாதித்தன. நாடு திருப்பி அனுப்பப்படுவதற்கு முன்பு அவர்களின் கல்வி தேவைகளை மலேசியா ஆராயும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வங்கி சேவை, பண பரிவர்த்தனை மற்றும் நிதி வசதிகளை ஒரே இடத்தில் வழங்கும் பூஸ் SME எனும் புதிய டிஜிட்டல் தளம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. கோலாலம்பூர் KL சென்ட்ரலில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றிய இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியூ, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கும் பல்வேறு ஊக்கத்தொகைகள் மற்றும் நிதி உதவிகள் தற்போது பல்வேறு அமைப்புகளிலும் தளங்களிலும் சிதறி கிடப்பதை சுட்டிக்காட்டினார்.
சுட்டிக்காட்டினார். இதனால் அவற்றை அணுகுவதில் நிறுவனங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றன. பூஸ் SME போன்ற ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம் இந்த சிக்கலை குறைத்து சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி மற்றும் அரசாங்க ஆதரவுகளை எளிதாக அணுகுவதற்கு உதவக்கூடும் என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். We want to make sure that we are able to help the economy grow. SMEs and micro SMEs are the heart and soul of our economy here in Malaysia. As Rizal said earlier, if they succeed, we succeed. So this is an interesting question, but the challenge really is, how do we actually draw the threads together? How do we make it work? How do we put the finance sector together with every other sector and say, look, we need to have an end-to-end product? மேலும் மலேசியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ந்து வரும் நிலையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் அந்த வளர்ச்சியினை பயன்படுத்தி பெற வேண்டும் என்ற கருத்தையும் கோவிந்த் சிங் முன்வைத்துள்ளார். இதனிடையே பூஸ் குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஷியாந்தா அபிகோன் கூறுகையில், வங்கி பண பரிவர்த்தனை மற்றும் நிதி சேவைகள் தனித்தனியாக இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தளம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். பூஸ் SME மூலம் நிறுவனங்கள் 5 நிமிடங்களில் டிஜிட்டல் முறையில் வங்கி கணக்கை தொடங்குவதுடன் Do It Now QR இணைய வழி பண பரிவர்த்தனை மற்றும் அட்டைகள் மூலம் பணம் பெற முடியும் என்று ஷியாந்தா அபிகோன் விளக்கினார். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் சயாமிய படையெடுப்பின் போது கெடா சுல்தானகமிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக நம்பப்படும் 30 பழமையான பீரங்கிகள் தென் தாய்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கெடா பெர்லிஸ் பினாங்கு வரலாற்று பாதுகாப்பு சங்கத்தின் துணைத் தலைவர் முகமது ஹெர்மான் ரோஸ்லான் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகளில் பெரும்பாலானவை 12 பவுண்டர் ரகத்தைச் சேர்ந்தவை என்றும் அவை தற்போது தென் தாய்லாந்தில் உள்ள கோயில்கள் மற்றும் அரசாங்க அலுவலகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 1821 முதல் 1842 ஆண்டு வரை நடைபெற்ற பெராங் முசோபிசே எனப்படும் சயாமிய போரின் போது கோத்து குவாலக்கடாவில் இருந்த பீரங்கிகளை லீகோர் என அழைக்கப்பட்ட தற்போதைய நாகோன்சி தமாராட் பகுதியைச் சேர்ந்த சயாமிய படைகள் கைப்பற்றிச் சென்றதாக நம்பப்படுகிறது. சயாமிய படையெடுப்பின் போது கோட்டையை பாதுகாக்க 123 பீரங்கிகள் இருந்ததாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. ஆனால் தற்போது அங்கு 2 பீரங்கிகள் மட்டுமே எஞ்சி உள்ளன. மேலும் 50 முதல் 60 வரையிலான கெடா சுல்தானகம் பீரங்கிகள் தென் தாய்லாந்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். இந்த பீரங்கிகள் கெடா சுல்தானகம் அக்காலத்திலேயே வலுவான இராணுவ சக்தியையும் போர் உத்திகளையும் கொண்டிருந்ததற்கான முக்கிய வரலாற்று சான்றுகள் என ஹெர்மன் தெரிவித்தார். மர்டேக்கா மாதத்தை முன்னிட்டு நாட்டுப்பற்று, தேசிய ஒற்றுமை மற்றும் இன நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் மெடிடேக் சுல்யான் பெர்ஹாட் நிறுவனத்தின் தலைவர் ராஜசேகரன் தலைமையில் சுமார் 200 தேசிய கொடிகள் சுற்றுவட்டார பகுதிகளில் விநியோகிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் மர்டேக்கா மாதத்தில் தங்களது வீடு மற்றும் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தி வருவதாக கூறிய ராஜசேகரன், இம்முறை வழக்கத்தை விட அதிகமான தேசிய கொடிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். தங்களது நிறுவனத்தில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள் எவ்வித இன வேறுபாடுமின்றி ஒற்றுமையுடன் பணியாற்றி வருவதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் நாட்டின் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். குறிப்பாக சிறு வயதிலிருந்தே குழந்தைகளிடம் நாட்டுப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமை உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சிறுவர்களுக்கும் தேசிய கொடிகள் வழங்கப்பட்டதாக ராஜசேகரன் தெரிவித்தார். இன்னைக்கு தடிக்காக்கும் கொடுத்துருக்கோம். ஏன் தடிக்கா கொடுத்துருக்கோன்னா, சிறு பிள்ளைங்களுக்குலேருந்தே ஆரம்பிக்கணும் நாட்டுப்பற்று, ஒத்துமை. அதனால் நாங்கள் அதுதான் நோக்கமாக கண்டி அவங்க கொடுத்தோம். ஏன்னா சிறு பிள்ளைங்களுக்கு தெரியாது மண்டேக்கானா என்ன, ஏன் அது கொண்டாடுறாங்கன்னு. ஸோ இந்த கொடியை கொடுத்து ஏன் மண்டேக்கா கொண்டாடுறாங்க, அது உங்களோட இன்னும் அந்த ஸ்மங்க பெட்ரோயிசம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இன்றைக்கி. அது ஒரு மன திருப்தி எங்களுக்கு. ஸோ இது நம்ம வருஷம் வருஷம் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமாக செய்வோம். அடுத்தது ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம். இதாவது ஃபியூச்சரில் மர்டேக்காவின் முக்கியத்துவத்தையும் நாட்டுப்பற்றின் அவசியத்தையும் குழந்தைகளுக்கு எடுத்துரைப்பது தங்களது நோக்கம் என்றும் இந்த முயற்சியை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து முன்னெடுக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் முதியோர் இல்லங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் தேசிய கொடிகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் ராஜசேகரன் தெரிவித்தார்.
பத்துபூத்தி தீவு மீதான அரச விசாரணை ஆணையத்தில் தனக்கும் தனது வழக்கறிஞர்களுக்கும் சட்ட பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது தாக்கல் செய்த மேல்முறையீட்டை அப்பீல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை புதிய ஆதாரமாக சேர்க்க விரும்புவதாக துன் மகாதிரின் வழக்கறிஞர்கள் ஜைனூர் ஜக்காரியா மற்றும் ரஃபீக் ரஷீத் அலி நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி அசிசுல் அஸ்மி அட்னான் தலைமையிலான 3 கொண்ட நீதிபதிகள் குழு விசாரணை தேதிகளை நிர்ணயிப்பதற்கு ஏதுவாக வழக்கை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அரச விசாரணை ஆணையத்தில் தன்னையும் தனது வழக்கறிஞர்களையும் பங்கேற்க அனுமதிக்காதது 1950ஆம் ஆண்டு அரச விசாரணை ஆணைய சட்டத்தின் 18வது பிரிவை மீறிய செயல் என துன் மகாதிர் வாதிடுகிறார். ஜோஹர் கூலாய் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தேசிய கொடியும் ஜோஹர் மாநில கொடியும் தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேபாள நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவரும் உள்ளூர் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 34 மற்றும் 48 வயதுடைய இருவரும் நேற்று திங்கட்கிழமை காலை 10:45 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங்லி தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான படம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதை தொடர்ந்து போலீஸ் துறை விசாரணை மேற்கொண்டு இருவரையும் அடையாளம் கண்டு கைது செய்ததுடன் 2 கொடிகளையும் பணிப்பட்டியலையும் பறிமுதல் செய்துள்ளது. பாதுகாவலராக பணியாற்றும் நேபாள ஆடவரே கொடிகளை தலைகீழாக ஏற்றியிருக்கலாம் என்றும் அவரிடம் கொடிகளை வழங்கி ஏற்றுமாறு உத்தரவிட்டது அந்த பெண் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவருக்கும் முந்தைய குற்றப்பதிவுகள் இல்லை என்றும் போதைப்பொருள் சோதனையில் இருவரும் எதிர்மறை முடிவை பெற்றுள்ளதாகவும் தன்செங்லி தெரிவித்தார். கூலாய் சங்காங்கில் உள்ள மக்கள் சிறந்த வசதிகளுடன் கூடிய புதிய ஆலயத்தை பெற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு தற்போது நனவாகும் பாதையில் உள்ளது. தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் புதிய கட்டுமான பணிகள் தற்போது முன்னேற்றம் கண்டு வருகின்றன. ஆலயத்தின் கட்டுமான பணிகளின் முன்னேற்றத்தை நேரில் பார்வையிட்ட கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோ நீச்சிங், ஆலயம் என்பது வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது சமூகத்தின் அடையாளம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வியலின் ஒரு பகுதியாகும் என தெரிவித்தார். ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து முன்னேறி வருவதை காணும் போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது சமூகத்தின் நீண்ட நாள் கனவு. அந்த கனவு நனவாவதற்கு எங்களால் முடிந்த ஆதரவை வழங்கி வருகிறோம் என்றார். மேலும் பேசிய அவர் தனது தொடர் ஆதரவின் ஒரு பகுதியாக கூலாய் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையம் 2023 முதல் இதுவரை 18,000 ரிங்கிட் இந்த ஆலயத்திற்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆலயத்தின் தேவைகள் மற்றும் தொடர்புடைய பணிகளுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே புதிய ஆலயத்தின் கட்டுமானத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் இந்து அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான பராமரிப்பு முயற்சியான ரிபி திட்டத்தின் கீழ் 2,48,560 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்பு துணை அமைச்சருமான தியோ முன்னதாக இந்த நிதிக்கான மாதிரி காசோலைகளை ஆலய நிர்வாகத்திடம் எடுத்து வழங்கினார். ஆலய கட்டுமான பணிகளுக்கான அரசாங்கத்தின் ஆதரவையும் வெளிப்படுத்தினார். துணை அமைச்சரின் வருகையின் போது சங்காங் சுற்று வட்டாரத்தில் உள்ள 20 குடும்ப பிரதிநிதிகளுக்கு உணவுப் பொருள் கூடைகளும் வழங்கப்பட்டன. கடா பாலிங் மாவட்டம் கொலக்கட்டிலில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி எரிவாயுவை முறைகேடாக மாற்றும் நடவடிக்கையை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். நேற்று மதியம் நடத்தப்பட்ட சோதனையில் 14 கிலோ எடையுள்ள 30 எல்பிஜி சிலிண்டர்கள், 50 கிலோ எடையுள்ள 10 தொழில்துறை எரிவாயு சிலிண்டர்கள், 17 குழாய்கள் மற்றும் ஒரு மோட்டார் லாரி உட்பட மொத்தம் 57,638 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சோதனை நடத்தப்பட்ட போது சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இல்லை. அதிகாரிகளின் வருகையை அறிந்து அவர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் 21வது பிரிவின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று கிடா மாநில உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறை இயக்குனர் ஹஜி முகமது நிஜாம் பின் ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். மலாக்கா புலாசபாங்கில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றில் இளைய மாணவரை மீண்டும் தாக்கி மிரட்டியதாக கூறப்படும்
17 வயது 5ஆம் படிவ மாணவர் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை சுமார் 10 மணி அளவில் இடைவேளையின் போது பாதிக்கப்பட்ட மாணவர் வகுப்பறையின் வெள்ளை பலகையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக அலுர்கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஹ்மத் அபுபக்கர் தெரிவித்தார். முன்னதாக இருவருக்கும் இடையே வாட்ஸ்அப் மூலம் தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் பாதிக்கப்பட்ட மாணவர் சந்தேக நபரை அவமதிக்கும் வகையில் பேசியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த மாணவரை நேரில் எதிர்கொண்ட சந்தேக நபர் அவரை சரமாரியாக குத்தியதுடன் முகம், தலை, வயிறு மற்றும் அந்தரங்க பகுதிகளிலும் உதைத்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலை நிறுத்துவதற்காக பாதிக்கப்பட்ட மாணவர் மன்னிப்பு கேட்டபோதும் தாக்குதல் தொடர்ந்ததுடன் மீண்டும் தாக்குவேன் எனவும் மிரட்டப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அஹ்மத் அபுபக்கர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.